கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொன்ன வார்த்தை தான் இது. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆபிரகாமோடு சொன்னார் தெரியுமா? நீங்கள் 11ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்றால், ஆபிரகாம் தன் குடும்பத்துடன் கானானுக்கு போக வேண்டும் என்று சொல்லி பிரயாணப்படுகிறான். அவர்கள் கானானை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார்கள், உண்மைதான். ஆனால் ஆரான் என்னும் ஒரு இடம் வந்த போது அங்கேயே அவர்கள் நின்று விட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, தேராகு ஆரானிலே மரித்தான் என்று. தேவ ஜனமே, கானானுக்கு போக வேண்டும் என்று பிரயாசப்பட்டவர்கள் தான். ஆனால் ஆரானில் இருந்துவிட காரணம் என்ன? ஒருவேளை தேராகு மரித்ததினால் அந்த கவலையாய் இருக்கலாம், அல்லது வேறு எந்த காரணம் என்று வேதத்தில் குறிப்பிடவில்லை. எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, இப்பொழுது நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு போய் என்று ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார். தேவ ஜனமே, ஆரானிலே தகப்பன் மரித்து விட்டான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தகப்பனை விட்டு போய் என்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் தகப்பன் இல்லை, உண்மைதான். ஆனால் அவன் தகப்பன் இல்லாத கவலை அவனை ஆரானிலே இருக்க செய்து விட்டது. தேவ ஜனமே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு சில காரியம் இப்பொழுது இருக்கிற இடத்தில் உங்களை இருக்க வைத்து விட்டது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடம் உங்களுக்கான இடம் அல்ல என்று ஆண்டவர் பேசுகிறார். நான் உன்னை இதற்காகவா அழைத்தேன்? இங்கே தங்குவதற்காகவா நான் அழைத்தேன்? சும்மா இருப்பதற்காகவா உன்னை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டேன்? நான் உனக்கென்று ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறேனே, உனக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேனே, அதை நீ அறிந்திருந்தும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உன் பயணத்தையும் தொடங்கினாய். ஆனால் இன்றைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையால் இப்பொழுது அந்த பயணத்தை கைவிட்டு விட்டாயே என்று ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அதாவது நேசித்தவர்களின் மரணமாய் இருந்திருக்கலாம், அல்லது சுற்றி உள்ளவர்கள் பேசின ஏதோ ஒரு வார்த்தை உங்களை இப்பொழுது இருக்கிற இடத்திலேயே இருக்க செய்து விட்டது. ஆண்டவருக்காக எழும்ப முடியவில்லை, அல்லது நீங்களே செய்த ஏதோ ஒரு பாவம், ஐயோ நான் இப்படி செய்து விட்டேனே, இனிமேல் நான் எப்படி ஆண்டவருக்கு காரியம் செய்ய முடியும்? ஆண்டவர் என்னை அவ்வளவு நம்பினாரே, நான் அவ்வளவு துரோகம் செய்து விட்டேனே, இனி நான் எப்படி செய்வேன் என்று அந்த பாவ குற்ற உணர்ச்சியால் அமர்ந்து கொண்டிருக்கிறாயோ? என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், என் மகளே, உன் பாவத்தை மன்னித்து உன்னை மீண்டும் பிரயோஜனப்படுத்த நான் ஆவல் உள்ளவராயிருக்கிறேன், ஆசையாயிருக்கிறேன். நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இப்பொழுதே நீ இருக்கிற இடத்தை விட்டு புறப்படு. நீ சேர்ந்து கொண்டிருக்கிற நபரை விட்டு புறப்படு. இவர்கள் உனக்கானவர்கள் அல்ல. உனக்கென்று நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியம் மிகவும் பெரியது. ஒருவேளை சுற்றி உள்ளவர்கள் பேசின வார்த்தை உன்னை அப்படியே முடக்க செய்திருக்கலாம். உன் குடும்பத்தினர் பேசின வார்த்தையாய் கூட இருக்கலாம். என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என்று நீ அங்கலாய்த்து உனக்காக நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை மறந்து போயிருக்கிறாயே. இன்றைக்கும் நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நினைத்து பார். அதை நோக்கி பிரயாணப்படு. நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, ஒரு இடத்தில் தங்கி இருந்தது போதும். ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று தொடங்கி அது நஷ்டமான சூழ்நிலையில், லாபத்தை பார்க்காத சூழ்நிலையில் நடுவிலே விட்டு விட்டீர்களோ? ஆனால் ஆண்டவர் வாக்கு என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.